குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் உச்சநீதிமன்றம் காலக்கெடு நிர்ணயித்த விவகாரத்தில் 14 கேள்விகளை உச்சநீதிமன்றத்தில் குடியரசுத் தலைவர் வாயிலாக மத்திய அரசு அணுகி விளக்கம் கேட்டிருப்பது. அந்த 14 கேள்விகளை எழுப்பிய விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்துக்கு ஒன்றிய அரசே சவால் விடுகிறதா என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். விளக்கம் கோரும் குடியரசுத் தலைவர் மத்திய அரசின் ஊக்குவிப்பின் மூலமாக இந்த கேள்விகளை அவர் கேட்டிருக்கிறாரா என்ற சந்தேகத்தையும் அவர் எழுப்பியிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சி ஆளாத மாநிலங்களை மத்திய அரசு முடக்க பார்க்கிறதா என்ற கேள்வியையும் அவர் எழுப்பியிருக்கிறார். மேலும் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க ஆளுநருக்கான அதிகாரம், குடியரசுத் தலைவருக்கான அதிகாரம் ஆகியவை தொடர்பாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் சார்பாக அந்த கேள்விகள் உச்சநீதிமன்றத்திடம் முன்வைக்கப்பட்டன. இவ்வாறு முன்வைக்கப்பட்ட கேள்விகள் மூலமாக அனைத்து சட்ட வழிமுறைகளையும் பயன்படுத்தி தான் இந்த பிரச்சனையை தாங்கள் எதிர்கொள்ளவோம் என்றும், மத்திய அரசின் நடவடிக்கை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசை பலவீனப்படுத்தும் ஒரு முயற்சியாக இருக்கிறது என்றும், மசோதாக்கள் நிலுவையில் வைக்கப்படுவதை மத்திய அரசு ஆதரிக்கிறதா என்ற கேள்வியையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுப்பியிருக்கிறார். குடியரசுத் தலைவர் எழுப்பிய அந்த 14 கேள்விகளுக்கு விளக்கம் அளிக்கக்கூடிய அந்த பிரச்சனையில் தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆளுநர் முடிவெடுக்க கால நிர்ணயம் செய்வதை எதிர்ப்பது ஏன் என்றும் அவர் அந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறார். இந்த கேள்வியை எழுப்பியிருப்பதன் மூலமாக மத்திய அரசின் தூண்டுதலில் தான் குடியரசுத் தலைவர் இத்தகைய கேள்விகளை எழுப்பியிருக்கிறாரா என்றும், தமிழக அரசு இதனை சட்ட ரீதியாக எதிர்கொள்ளும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். மேலும் பாரதிய ஜனதா கட்சி ஆளுநர்களின் ஆலோசனை மற்றும் ஆளுநர்களின் உத்தரவுக்கு ஆதரவாக பாரதிய ஜனதா கட்சி ஆளாத மாநிலங்களில் ஆளுநரை வைத்து அந்த அரசாங்கத்தை நடத்துவதற்கு முற்படுவதாகவும், அதனால்தான் மசோதாக்கள் நிலுவையில் இருப்பது மற்றும் மாநில அரசுகளின் திட்டங்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்வது ஆகிய நடவடிக்கைகளை தொடர்ந்து ஆளுநர்கள் மேற்கொள்வதற்கு ஆதரவாக குடியரசுத் தலைவர் செயல்பட முயல்கிறாரா என்ற கேள்வியையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுப்பியிருக்கிறார். ஆளுநர் மற்றும் மாநில அரசுக்கு எதிரான பிரச்சனையில் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே ஆளுநர் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது. அப்போதே குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் குடியரசு சூப்பர்மேனா உச்சநீதிமன்றம் என்ற கேள்வியை எழுப்பியிருந்தது. அதுவே சர்ச்சைக்குள்ளான சூழ்நிலையில் இன்று மத்திய அரசின் சார்பாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு எழுப்பிய அந்த கேள்விகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். உச்சநீதிமன்றத்துக்கே மத்திய அரசு சவால் விடுகிறது என்றும், அந்த சவாலை தாங்கள் சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். ஆளுநர் முடிவெடுப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவை உச்சநீதிமன்றம் நிர்ணயித்திருப்பதை இப்போது எதற்கு மத்திய அரசு குடியரசுத் தலைவர் வாயிலாக எதிர்க்கிறது என்றும், அத்தகைய நடவடிக்கையை ஏன் எடுக்கிறது, மசோதாக்களை நிலுவையில் வைத்திருப்பதை மத்திய அரசு ஆதரிக்கிறதா என்றும், ஆளுநரின் அதிகாரம் உச்சபட்சமாக இருப்பதற்கு துணை புரிகிறதா மத்திய அரசு என்ற கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறார். குடியரசுத் தலைவர் இந்த 14 கேள்விகளை உச்சநீதிமன்றத்திடம் எழுப்பியிருப்பதற்கும் அவர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்துக்கு எழுப்பியுள்ள கேள்வியின் மூலமாக ஒரு அரசியல் சாசன ரீதியான ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துவதற்கு மத்திய அரசு முயல்கிறது என்றும், தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு இந்த பிரச்சனையிலும் வெல்லும், பாரதிய ஜனதா கட்சி ஆளாத மாநிலங்களை முடக்க நினைக்கும் அந்த சதி திட்டத்தில் வெற்றி அடைய முடியாது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விடுத்துள்ள அந்த கண்டன அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்துக்கு எழுப்பிய இந்த 14 கேள்விகளின் மூலமாக ஒரு அரசியல் சாசன ரீதியான ஒரு சர்ச்சை நெருக்கடி ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இத்தகைய கேள்விகளை வழக்கு விசாரணை முடிவடைந்து தீர்ப்பு வழங்கிய பிறகு இப்போது மீண்டும் அந்த பிரச்சனையில் எழுப்புவதன் மூலமாக அடுத்த கட்ட நெருக்கடிக்கு மாநில அரசுகளை மத்திய அரசு தள்ளுவதற்கு குடியரசுத் தலைவரை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறதா என்ற கேள்வியையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விடுத்துள்ள அந்த அறிக்கையின் மூலமாக எழுப்பியிருக்கிறார். ரதி.